இண்டஸ்ட்ரியல் growth இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் இண்டஸ்ட்ரியல் growth இன் எக்கனாமிக்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இண்டஸ்ட்ரியல் growth ஆச்சு நம்ம இந்தியாவில் பிரிட்டிஷ் பீரியட்லன்னு பார்த்துடலாம். அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்னெல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வாஸ்கோட காமா ஃபஸ்ட்டு காலிக்கட்டில் எப்போ வர்றாருன்னா மே 20, 1948 வர்றாரு. அவர் தான் ஃபஸ்ட்டு போர்ட்டுகீஸ் கோவாவில் ட்ரேட் பண்ண வர்றாரு. ஸோ ஃபஸ்ட்டு யார் வந்தார்னா வாஸ்கோட காமா வந்தார். அவர் எப்போ வந்தார்னா மே 20 வந்தார் 1948. இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா இங்கே 1950க்கு 2 குறையுது, அப்படி தானே 48ல் 2 குறையுது. அதே மாதிரி இவர் மே 20ல் வராரு. வாஸ்கோட காமா வராரு. எங்கே வராரு? காலிக்கட்க்கு. காமா கேலிக்கட் அப்போ ஜிசி. அப்போ வாஸ்கோட காமா தான் ஃபர்ஸ்ட் வராரு, காலிக்கட்டுக்கு வராரு மே 20ல் 1948. அவர் எங்க ட்ரேட் பண்றாரு? அவர் ஒரு போர்ட்டுகீசியர், சரியா? அவர் எங்க ட்ரேட் பண்றாருன்னா கோவால தான் ஃபர்ஸ்ட் பண்றாரு. கோவா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதாவது மகாராஷ்டிராவுக்கும் கர்நாடகாவுக்கும் உள்ள அந்த இது. ஸோ ஃபஸ்ட்டு எப்போ அவர்னா 1601ல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு குயின் எலிசபெத் I சார்ட்டர் ரைட் கொடுத்துருப்பாங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 1601ல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி குயின் எலிசபெத் இருந்து சார்ட்டர் வாங்கியிருப்பாங்க. 1614ல் தாமஸ் ரோ இந்த பேர் மறக்கக்கூடாது, இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க கொஸ்டினில். தாமஸ் ரோ தான் பெர்மிஷன் வாங்கியிருப்பாரு ஜஹான்கி கிட்ட இருந்து இந்தியாவில் ட்ரேட் பண்ணுறதுக்கு. அது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1614ல். இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் 1614 நமக்கு எல்லாமே தெரியும். 1925ல் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டு. இது நம்ம 1614 ஞாபகத்தில் வச்சுக்கலாம், ஓகேவா? அதே மாதிரி 1915ல் காந்தி இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. இது அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ 1615 அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிரிட்டிஷ் இந்தியா வந்ததுக்கப்புறம் இதை 3 பீரியடாக பிரிக்காங்க. பீரியட் ஆஃப் மெர்ச்சன்ட் கேபிட்டல் 1757லேருந்து 1813 வரைக்கும். அப்போ அவங்க பிளாசி போருக்கு அப்புறம் கல்கட்டாவை கைப்பற்றினதுக்கு அப்புறமா 1757லேருந்து 1813 சார்ட்டர் ஆக்ட் வர்றது வரைக்கும் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய லாபத்துக்கு எடுத்துட்டு மெர்ச்சண்டோட லாபத்துக்கு அந்த லாபத்தை பிரிட்டிஷ்க்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் இந்த டைம்ல, அதாவது 1813லேருந்து 1858, அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் முடிகிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருக்கிற ரா மெட்டீரியலை வச்சு அங்க பிரிட்டிஷ்ல என்ன பண்ணுவாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் growth இண்டஸ்ட்ரியில டெவலப் பண்ணுவாங்க, இங்கிருந்து ரா மெட்டீரியல் எடுத்துட்டு போயிட்டு. ஸோ அகெயின் அடுத்து என்ன பண்ணுவாங்க? பீரியட் ஆஃப் ஃபினான்ஸ் கேபிட்டல் 1858லேருந்து 1947 வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ரயில்வே ட்ராக் அமைக்கிறேன், பேங்க் போடுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு போதுமான பணத்தை அங்கேருந்து வட்டிக்கு வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அதிகமான வெல்த்தை ட்ரெயின் பண்ணாங்க. வட்டி வாங்கிட்டு வந்தால் இங்கேருந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கணும், அந்த அசலும் அங்கே ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா? ஸோ ரொம்பவே இங்கே ட்ரெயின் ஆஃப் வெல்த் ஆகிட்டு இருந்தது, நிறைய ப்ரெஷர் ஆகிட்டு இருந்தது இங்கே டேக்ஸ்னால. ஸோ இதுதான் பிரிட்டிஷ் பீரியடில் இண்டஸ்ட்ரியல் growth-ஓடைய ஹிஸ்ட்ரி. தேங்க்யூ.